நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம். கையில காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுதல் சமூக மதிப்பு, அந்த பணத்தால சத்தான காய்கறிகளை வாங்குகிறது, குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிக்கிட்டு இருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க.